அனைவருக்கும் வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை. எல்லாருக்கும் விநாயகரை பிடிக்கும். விநாயகரை தொழுதா வெற்றி கிட்டும். வெற்றி தரும் வழிபாடு. இதன் தலைப்பு என்ன அப்படின்னா, வெற்றி தரும் வழிபாடு. பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்னு சொலவடை இருக்குது. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது கல், மண், மஞ்சள் ஆகிய எல்லா பொருளையும் வச்சு பிடிச்சு வச்சா பிள்ளையார் வந்துடுவார். அங்கே எழுந்தருளிவார் இல்லையா? அவரை வழிபட்டா விரும்பிய வரம் கிடைக்கும். சரி, எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? மஞ்சள் பிள்ளையார் வச்சோம்னா காரிய சித்தி, சகல சௌபாகியம் கிடைக்கும். குங்குமத்தில் பிள்ளையார் வச்சோம்னா செவ்வாய் தோஷம் தீரும், கல்வி சிறக்கும். புற்று மண்ணில் பிள்ளையார் வச்சா நோய் தீரும், விவசாயம் வியாபாரம் பெருகும். வெள்ளத்தில் பிள்ளையார் வச்சா உடம்பில் உள்ள கட்டிகள் மறையும். உப்பு எதிரி பயம் நீங்கும். வெள்ளருக்கு செய்வினை தோஷம் விலகும், செல்வம் சேரும். விபூதி உஷ்ண நோய்கள் நீங்கும். சந்தனம் குழந்தை பாக்கியத்துக்கு. பசுஞ்சாணம் தடையின்றி சுப நிகழ்ச்சி நடக்கும், நோய்கள் தீரும். வாழைப்பழம் குளம் தலைக்கும். சக்கரை கடன் தீரும். கல் வெற்றி சேரும். மண் உயர் பதவி கிடைக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர் நமக்கு அருள் புரிவார். அவரை வழிபடும் போது நல்ல சக்தியும் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணுமா? நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.